ஒருத்தரால் நமக்கு பிரச்சனை வரும்னு பயந்தா நாம என்ன பண்ணுவோம்? நமக்கு எதுக்கு வம்புன்னு ஓரமா கிடப்போம். உங்க மாமியார் விஷயத்துல நம்ம அப்படித்தானே இருந்தா? அப்படி இருந்தாலும் வேணா நம்ம தேடி வந்தா என்னமா பண்றது? அப்பா, நடந்த பிரச்சனைக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ பாட்டுக்கு சிவனேன்னு வீட்ல கடந்தா. இப்படி எல்லாம் ஆகும்னு எனக்கு தெரியுமா? அதனாலதான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், இவ்வளவு கூட்டிட்டு போகாதே. நீ தான் பிடிவாதமா கூட்டிட்டு போன. பாரு இப்ப என்னாச்சு. நாம இதையெல்லாம் யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியாதான். என்ன பண்றது? பிரச்சனை யார் மூலமா எப்படி வரும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் மாமியார் விஷயத்துல நம்ம எதுவும் பண்ணாலும் பிரச்சனை வருது, பண்ணாட்டியும் பிரச்சனை வருது. இப்ப இந்த விஷயத்துல எந்தாலே எப்படி எல்லாம் உருட்ட போறாங்களோ எனக்கு பயமா இருக்கு. அது இருக்கட்டும், அந்த நிர்மலா பொண்ணை பார்க்க வந்தானே அந்த பையன், அவன் பேர் என்ன? கோபி கிருஷ்ணன். கோபி கிருஷ்ணனா? அந்த பையன் படிச்சவன் தானே? என்ன இவ்வளவு மாங்கா மடையனா இருக்கிறான்? ஏமா பொண்ணை பார்க்க போறான், முதல்ல பொண்ணு பேர் என்ன தெளிவா கேட்டுக்கோனா? அதை கூட விசாரிக்காம பொண்ணை கட்டிக்கிறேன்னு மண்டையாட்டி விட்டு எவ்வளவு குழப்பி இருக்கிறான் பாரு. அது ஒரு சின்ன மிஸ்டேக் பா. எதுமா சின்ன மிஸ்டேக்? ஒரு பொண்ணோட மனசை நோகடிக்கிறது சின்ன மிஸ்டேக்கா? பாவம் அந்த நிர்மலா பொண்ணு, அவளுக்கு எவ்வளவு ஏமாத்தமா இருக்கும். ஏற்கனவே இந்த ரமேஷ் பையன் அவளை நோகடிச்சிருக்கிறான், இப்ப இந்த புண்ணியவன் வேற. அவர் என்ன திட்டம் போட்ட பண்ணாரு? விஜயை பார்த்து ஆசைப்பட்டு பேசியிருக்காரு. அவராவது வீட்ல 2 பொண்ணுங்க தட்டுப்படுறாங்களே, விஜய் யாரு நிர்மலா யாருன்னு கேட்டு பேசிருக்கலாம். அவருக்கு என்ன டென்ஷனோ? ஏங்கா, அந்த மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு? ஆள் பார்க்க நல்லா இருப்பாரா? ஏய் சும்மா கடை, உனக்கு என்ன இதெல்லாம்? சின்ன பொண்ணா லட்சணமா வாய் மூடிட்டு உட்காந்துரு. அவர் என்ன வேலை பார்த்தா நமக்கு என்ன? ஆள விடு. அப்புறம் சரோ, மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு? நல்லா இருக்காருப்பா. வியாபாரம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. பேங்க்ல லோன் கேட்டு சொந்தமா ஒரு லாரி வாங்கலாம்னு இருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எப்ப பார்த்தாலும் மாமியார் பிரச்சனையே காதுல விழுந்துட்டு இருந்துச்சு, சங்கடமா இருந்துச்சு. இப்போ அது லாரி வாங்க போறாரு, வியாபாரம் பெறுதுன்னு சொல்றியே, கேட்க சந்தோஷமா இருக்குது. அப்பா, நான் மத்தியானத்துக்கு மேல ஊருக்கு கிளம்புறேன்ப்பா. உடனே கிளம்புறியா? இதான் வந்த 2 நாள் இருந்துட்டு போயேன். இல்லப்பா, நான் விஜயை விட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். உடனே கிளம்பி போகணும். வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு. சரி, எனக்கு கூட வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். மத்தியானத்துக்கு மேல தானே கிளம்புவேன். வந்து பாக்குறேன். சரிப்பா. அந்த மாதிரி ஆயிப்போச்சா கதை? ஆமா மாமா, அந்த கோபி பைத்தியக்காரத்தனமா விஜய நிர்மலா நினைச்சு கடைசியில எப்பவும் போல என் மாமியார் கிட்ட நம்ம வீட்டு ஆளுங்களோட தலை உருண்டதான் மிச்சம். நிர்மலா கூட பாவம் தானே சரோ. ஏற்கனவே ஒரு தடவை பொண்ணு பார்க்க வந்து ஏகப்பட்ட பிரச்சனை, இப்ப இந்த மாதிரி. வெளிநாடு போறத பத்தி கேளு.